ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே வரவரமுனிய நமக. ஸ்ரீ அப்பன் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசதசித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் சஜ நிகழதம் யா பலாகிருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்கதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுழற்கடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விடி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. இன்று திருப்பாவையின் கடைசி பாசுரத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். இன்று இதன் 30வது பாட்டான வங்கக் கடல் கடைந்த என்ற பாட்டானது பலஸ்ருதி பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்த 29 பாட்டுகளில் ஆண்டாள் நோன்பை நோற்று அதற்கு வேண்டிய பலனான கைங்கரியத்தையும் அவள் பெற்றுவிட்டாள். பிறகு அவள் எவ்வாறு அந்த பலனை பெற்றாளோ அதே போல் நாம் இந்த 30 நாளும் இந்த திருப்பாவையை கேட்ட பலனை பெறுவதற்காக இந்த பாசுரத்தை அவள் ஏற்றியிருக்கிறாள். இதில் நாம் 30 நாள் கேட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஆண்டாள் இதில் கூறுகிறாள். ஆண்டாள் திருப்பாவையை ஒரு காவியமாகவும் ஓவியமாகவும் அழகாக புரிந்திருக்கிறாள். இந்த வீரத்தமிழ் சொற்களை எடுத்து அவள் இந்த பாசுரங்களை பல வண்ணங்கள் கொண்டு தீட்டி ஓவியமாக, சிறந்த ஓவியமாக எழுதியுள்ளாள். நாம் இந்த திருப்பாவை பாடல்களில் ஒன்று கூட தப்பாமல், நாம் முறை தப்பாமல் நாம் படிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பாட்டு நாம் படிக்கவில்லை என்றால் கூட அதனுடைய அழகானது கெட்டுவிடும். எவ்வாறு அழகாக முத்துக்களை அடுக்கிய மாலை கோர்க்கப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு கோர்த்திருக்கிறாள். ஒன்று கூட தப்பாமல் இதை நாம் படிக்க வேண்டும். இந்த 30 பாடல்களை அவள் எவ்வாறு அமைத்திருக்கிறாள்? முதல் 5 பாடல்கள் 5 நிலைகளை குறிக்கிறது. பகவானுடைய 5 இருப்பிடங்களான பரமபதம், யூகம், விபவம், அச்சை, அந்தர்யாமி என்ற 5 நிலங்களில் முதல் 5 பாடல்கள் இருக்கின்றன. இவற்றில் இவள் இந்த மார்கழி நோன்பு எவ்வாறு செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும், முதல் விதிமுறைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் கூறி தோழிகளுக்கு அறிவுறுத்துகிறாள். பிறகு அடுத்த 5 பாட்டுகள் 5 தோழிகளை எழுப்பிக் கொண்டு செல்கிறாள். அதற்கு அடுத்த 5 பாட்டுகளில் 5 தோழிகளை எழுப்புவதாக இருக்கிறது. அவை 5 தோழிகளும் 5 புலன்களை எழுப்புவதாக இந்த பாட்டின் உள்ளர்த்தத்தை நாம் பார்க்கலாம். அதற்கடுத்த பாடல் கோவில் காப்பானையும் வாயில் காப்பானையும் எழுப்பி பிறகு நந்தகோபன், யசோதை, கண்ணன், பலராமன் ஆகியவைகளின் சயனறைக்கு சென்று அவர்களை எழுப்புகிறாள். பிறகு அதுக்கு அடுத்த 5 பாட்டில் கண்ணனை எழுப்புகிறாள். அவனுடைய அந்த சயன கிரகத்திற்கு சென்று நப்பின்னையோடு அவன் படித்திருப்பதை பார்த்து கண்ணா எழுந்து வா என்று அவனை எழுப்ப நப்பின்னையிடம் கூறுகிறாள். நப்பின்னையின் அனுமதி பற்றி அந்த பிராட்டியின் புருஷகாரத்தோடு கண்ணனை துயிலெழுப்புகிறாள். பிறகு கண்ணனை நீ அழகாக நடந்து வா என்று கூறி அவனை சீரிய சிங்காதனத்தில் இருக்க செய்து பிறகு தன்னுடைய கோரிக்கைகளை வைக்கிறாள். இந்த கடைசி 5 பாட்டில் அவள் கண்ணனிடம் இந்த நோன்பிற்கு தேவையான உபகரணங்களையும் நோன்பை நூற்றுவதற்கான பலனான இந்த ஆபரணங்களையும் கேட்டு வாங்குகிறாள். அதற்கு மேலும் வேண்டும் என்று கேட்டபொழுது கண்ணன் அது என்ன என்று கேட்கிறான். ஆண்டாள் அப்பொழுது நாங்கள் இவ்வளவு நாள் நோன்பு நோட்டது இந்த பொருட்களுக்காக அல்ல, நாங்கள் வேண்டியது ஒரே ஒரு பொருள், அதான் குற்றேவல் என்ற கைங்கரியம். உனக்கு எப்பொழுதும் எல்லா காலத்திலும் உனக்கு நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமைகள் செய்ய வேண்டும். அந்த பாக்கியம்தான் எங்களுக்கு நீ தருவாய் என்று அவனிடம் அதையும் கேட்டு வாங்கி கொண்டாள். எவ்வாறு கேட்டு வாங்கி கொண்டு அவள் நமக்கு இதை படிப்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த பாட்டில் கூறுகிறாள். இப்பொழுது நாம் இந்த பாசுரத்தை அனுபவிப்போம்.
வங்கக் கடல் கடைந்த மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்துச் செய்யழியார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட யாற்றை அணிப்புதுவை பைங்கமலத் தண்கரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மாலுரைத்தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் வெம்பாவாய். இந்த திருப்பாவையின் முதல் பாட்டில் அவள் மார்கழித் திங்கள் என்று ஆரம்பித்தாள். அந்த மா என்பது லட்சுமியை குறிக்கும். ஆகவே இந்த கடைசி பாட்டில் கூட அந்த திருமகளையே கூறுகிறாள். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்று அந்த லட்சுமியின் கட்டாட்சத்தையே இதில் வேண்டுகிறாள். இதில் கடைசியில் லட்சுமி கல்யாணத்தையும் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இது முடிந்த பிறகு ஆண்டாளுக்கு கல்யாணம் நடக்கிறது. ஆகவே நம்ம மங்களகரமாக இந்த பாட்டு முடிவுறுகிறது. இதன் பொருளை இப்பொழுது நாம் பார்ப்போம். வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவனே. வங்கக்கடல் என்றால் இப்பொழுது நாம் கூறுகின்ற இந்த பே ஆஃப் பெங்கால், இந்த வங்காள விரிகுடா அல்ல. வங்கக்கடல் என்பது பார்க்கடலைத்தான் குறிக்கிறது. வங்கம் என்றால் கப்பல்கள் செல்லும் கடல். ஒரு கடலுக்கு பெருமையே கப்பல்கள் அதில் செல்ல வேண்டும். ஆகவேதான் கடலுக்கு ஒரு அடைமொழியாக வங்கக்கடல் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் இந்த பார்க்கடலில் வங்கம் இல்லை என்று நாம் கூற முடியாது. ஏனென்றால் அந்த பார்க்கடலிலும் ஒரு வங்கம், ஒரு கப்பல் இருக்கிறது, ஒரு தோணி. அது என்ன கப்பல்? அதான் மாதவன் என்னும் தோணி. அந்த மாதவன் தான் அந்த பார்க்கடலில் துயின்று கொண்டிருக்கும் அவன்தான் அந்த பெரிய கப்பல். அந்த கப்பல் என்ன செய்கிறது? நம்மையெல்லாம் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அக்கறை என்ற பரமபதத்திற்கு ஜீவாத்மாக்களை கொண்டு போய் சேர்க்கும் தோணியாக மாதவன் விளங்குகிறான். ஆகவேதான் வங்கக்கடலில் அவன் துயின்று கொண்டிருக்கிறான். அந்த கடலை அவன் படுப்பதற்கு மட்டும் பயன்படுத்தவில்லை, அதை அவன் கடைந்தும் இருக்கிறான். எதற்காக கடைந்தான்? தேவர்களுக்காக அமுதத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி அவன் கடைகிறான். தானும் கூர்ம அவதாரம் எடுத்து. அப்பொழுது அந்த கடலிலிருந்து பல பொருட்கள் வந்தன. அலகாலம் விஷம் வந்தபோது சிவபெருமான் அதை எடுத்துக்கொண்டார். அமுதம் வந்தபோது தேவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு முக்கியமான ஒன்று இவன் எதிர்பார்த்தது வந்தது. அதுதான் அமுதென்னும் பெண்ணமுது. அந்த லக்ஷ்மி பெரிய பிராட்டியார் அந்த பார்க்கடலில் தோன்றினாள். அவளை மாதவ தான் எடுத்துக்கொண்டான். அவளை மணந்ததினால்தான் கண்ணனுக்கு மாதவன் என்று பெயர். மா என்றால் லக்ஷ்மி. லக்ஷ்மி தன் மார்பில் தாங்குவதால் தான் அவன் மாதவன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த மாதவனை லக்ஷ்மி விரும்பி திருமணம் செய்து கொண்டாளாம். அவனுடைய அழகில் மயங்கி. அவன் எந்த அழகில் மயங்கினாள்? அவனுடைய தலைமுடி, கேசம். அதனால்தான் அவன் கேசவன் என்று அழைக்கப்படுகிறான். அந்த கேசவனால்தான் அவன் மாதவனானான். ஏனென்றால் அவனுடைய தாய் யசோதா சிறு வயதிலிருந்தே அவனுக்கு நிறைய எண்ணெய் எல்லாம் தடவி தலைவாரி பூசூட்டி அழகு பார்த்து தினம் தினம் வளர்த்த கூந்தல். ஆகவே அந்த கேசப்பாசம் எப்படி இருந்ததாம்? அடர்த்தியாக சுருள் சுருளாக இருந்ததாம். அவன் இந்த பார்க்கடலை கடையும் பொழுது அந்த மலைகளில் வைத்த கடையும் போது பால் கடையவே இல்லையாம். ஆகவே பகவான் என்ன செய்தான்? தானே தன்னுடைய இரு கைகளாலும் வேகமாக அந்த பார்க்கடையிலே அசைத்து அசைத்து அதை கடைந்தானாம். அவ்வாறு கடைந்த பொழுது அவனுடைய கேசபாசங்கள் இருபுறமும் இப்படி எப்படி என்று அசைத்து கண்ணபிரான் மிகவும் அழகாக காட்சியளித்தானாம். ஆகவேதான் அந்த கேசவனின் கூந்தலில் மயங்கிதான் லக்ஷ்மி தேவி அவனை மணந்து கொண்டாள். கேசவன் என்பதற்கு வேறு சில பொருட்கள் கூட இருக்கிறது. கேசி என்ற ஒரு அரக்கன் இருந்தான். அவன் குதிரை வடிவில் வென்றான். அவனை கொன்றதனால் இவன் கேசவன் என்று அழைக்கப்படுகிறான். பிறகு ககா ஈசன், யார் ஈசன் என்பதற்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதற்கு நான் தான் ஈசன் என்று அவன் கூறினானாம். ஆகவே அதுவும் கேசவன். நம்முடைய மன கிளேசங்களை களைபவன். அதனாலும் அவன் கேசவன் என்று அழைக்கப்படுகிறான். பிறகு
கா என்றால் பிரம்மா, ஈசன் என்றால் சிவன். அவர்கள் இருவரையும் படைத்தவன். ஆகவே இவன் கேசவன். நான்முகனை நாராயணன் படைத்தான். அந்த நான்முகனும் தான்முகமாய் பரமசிவனை படைத்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பிரம்மனையும் சிவனையும் படைத்தவனே பகவான் தான். ஆகவே தான் அவன் கேசவன் என்று அழைக்கப்படுகிறான். இவ்வாறு அவன் அந்த கேசவன் அழகில் மயங்கி பெரிய பிராட்டி அவனை மணந்து கொண்டாள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. பிறகு திங்கள் திருமுகத்து செய்யழியார் சென்று இறைஞ்சி. திங்கள் திருமுகமாம் அவர்களுடைய அந்த பெண்கள், ஆயர்குலத்து பெண்களுடைய முகங்கள் எல்லாம் திருமுகம் தாமரை பூ போல மலர்ந்த முகமாம். அவை சந்திரன் போல குளிர்ச்சியான ஒளியை வீசுகின்றவாம். சந்திரனும் தாமரையும் எப்படி அருகே இருக்கும்? ஆனால் கூட இவர்கள் முகமானது நிலவைப் போலவும் இருந்துதான் தாமரை போல அழகாக கூட இருந்ததாம். அந்த செய்யழியார் சென்று இறைஞ்சி, அவர்கள் சென்று யாரை சேவிக்கிறார்கள்? பகவானே சென்று இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் 5 லட்சம் பெண்கள் அவர்கள் எல்லாம் நோன்பு நிறுத்து அந்த பகவானிடம் கண்ணனிடம் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்று. அவர்கள் அந்த பறை கொண்டார்கள். நாம் பார்த்தோம் இந்த 30 நாளும் எவ்வாறு இந்த சிறு பெண்கள் கண்ணனிடம் சேர்ந்து அந்த பறையை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவனை சென்று இறைஞ்சி அவனுக்கு பாட்டுகள் எல்லாம் பாடி அப்பறை கொண்ட வாற்றை அன்று அந்த பறை கொண்டதினால்தான் இங்கு இதை உரைக்கிறாள் ஆண்டாள். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், அவர்கள் நமக்கு அந்த ஆற்று என்ன ஆறு என்பதை அவர்கள் காட்டி தந்தார்கள். நாம் எவ்வாறு சென்றால் பகவானை அடையலாம், எவ்வாறு அவனை நாம் மயக்கலாம், எவ்வாறு அந்த அருளை பெறலாம் என்பதை இந்த கோபிமார்கள் நமக்கு எடுத்து காட்டினார்கள். நாம் எவ்வாறு கண்ணனை சேரலாம்? நமது சரணாகதி என்ற அந்த முறை ஆண்டாள் காட்டுகிறாள். ஆகவே அவர்கள் சரணாகதி செய்து அவர்கள் அவனிடமிருந்து என்ன பறையை பெற்றார்கள்? குற்றேவல் கைங்கரியம் என்ற பறையை பெற்றார்கள். அந்த சேயழியார்கள் அங்கு அந்த பறை, அந்த குற்றேவல் என்ற பறையை எவ்வாறு பெற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த வழிமுறை, ஆற்றை என்றால் வழிமுறை, அவர்கள் கடைபிடித்த அந்த முறைகள், அதை யார் கூறுகிறாள்? அவர்கள் எவ்வாறு பெற்றார்கள் என்பதை அணிப்புதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை. இந்த அணிப்புதுவை, இந்த கோதை பிறந்த ஊர் என்ன ஊர்? அது ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் புதுவை என்றும் அழைக்கப்படும் ஊரானது. அந்த ஊர் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஊராம். ஆண்டாள் பிறந்தவுடன் அது மேலும் சிறப்பு பெற்றது. ஏனென்றால் கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதியால் மணிமாடம் தோன்றும் ஊர் என்று அது அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த அந்த கோதை பிறந்த ஊரில்தான் நாம் இப்பொழுது நம்முடைய அரசாங்கம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தையே நமக்கு அரசாங்கத்திற்கு முத்திரையாக, சின்னமாக எடுத்துக்கொண்டுள்ளது. ஆகவே அந்த ஊரில் பிறந்த கோதை அணிப்புதுவை, அவள் பைங்கமல தன்தெரியல். அவளுடைய தந்தையை பற்றி இப்போ கூறுகிறாள். பட்டர்பிரான். பட்டர் என்றால் அவர் யார்? அவர் வேதங்களில் விற்பன்னர்கள். அவர்கள் மிகவும் இந்த வேதங்களை கரைத்து குடித்தவர்கள். ஆகவே அவர்களில் முக்கியமானவர் பட்டர். இவர் பிரான் என்று அழைக்கப்படுகிறார். பிரான் என்ற பெருமாளை தான் நாம் அழைப்போம். ஆனால் இவருக்கு இந்த பட்டர்பிரான் என்ற பெயர் வந்தது. மேலும் இவருக்கு பெரியாழ்வார் என்ற பெயர் கூட வந்தது. ஆழ்வார்களுள் பெரியவராம். ஏனென்றால் இவர்தான் பொங்கும் பரிவாலே பெரியாழ்வார் பெற்றார் அந்த பெயர் என்று நாம் பார்க்கிறோம். பகவானிடம் பரிவு கொண்டு அவனுக்கே மங்களாசாசனம் செய்து பெரியவர் போல ஆனாராம். அவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர். அவர் எப்பொழுதும் விஷ்ணுவையே தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு அவன் செத்த நிலையே தான் எப்பொழுதும் இருப்பாராம். அவர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அந்த வளபத்திர சாயிக்கு கோவிலில் மலர் மாலை தொடுத்து கொடுக்கும் அந்த கைங்கரியத்தை
செய்து வந்தாராம். அவர் ஒரு மாலாக்காரர். அந்த ரங்கமன்னாருக்கு அவர் கட்டிய மாலை என்றால் மிகவும் பிடிக்குமாம். ஆகவேதான் அவர் அந்த தினமும் அந்த மாலை கட்டி கொண்டிருந்தால் அந்த குளிர்ந்த மாலை அணிந்தவராம் பெரியாழ்வார். அவரும் மாலை கட்டி கொண்டிருப்பாராம். அந்த இறைவனும் அந்த கண்ணனும் அவனும் அந்த தாமரை மலரை எப்பொழுது சூட்டி கொண்டிருப்பாராம். 2 பேர்களுக்கும் அந்த மாலை அடையாளம். ஆகவே தன் தெரியல், தெரியல் என்றால் மாலை, பைங்கமல தன் தெரியல், பசுமையான அந்த தாமரை மாலையை இவர் சூட்டி கொண்டிருப்பார். அந்த மாலைகளை அவர் பகவானுக்கும் தினமும் அந்த தொடுத்து கொடுக்கும் அந்த வேலையை செய்து வந்தார், கைங்கரியத்தை. அவர் அந்த பட்டர்பிரானை பற்றி கோதை மிகவும் பெருமையாக கூறுகிறார். ஏனென்றால் அவள் அந்த நாச்சியார் திருமொழியில் கூறுவாள், அவள் நான் சொன்னதனால் கண்ணன் என்னிடம் வரமாட்டான். நான் கண்ணனை எங்கெல்லாம் தேடி செல்கிறேன், ஆனால் அவன் என்னிடம் வருவதே இல்லை. ஆனால் நாம் எப்படியும் நம் கண்ணனை பிடித்து விடலாம். அதற்கு என்னிடம் ஒரு உபாயம் உள்ளது. என்ன உபாயம் என்றால், என் தந்தையின் பெயரை சொன்னால் கண்ணன் கட்டாயம் வருவான் என்று அவள் தந்தையின் பெயரை வைத்துக்கொண்டு அவள் கண்ணனிடம் வேண்டுகிறாள். தந்தையே தான் அவளுக்கு ஆச்சாரியர் கூட. ஆகவே இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் மூலமாக தான் நம் பகவானை அவர்களை பெற வேண்ட வேண்டும். அதையே ஆண்டாள் இதில் காட்டுகிறாள். ஆகவேதான் பட்டர்பிரான் கோதை என்று தன்னுடைய ஆச்சாரியரும் தந்தையுமான விஷ்ணு சித்தரின் பெயரை வைத்து கூறுகிறாள். நல்லவன் தோழி நாகனை நம்பரர் செல்வர் பெரியர் சிறு வானிடர் அவர் நாம் செய்வதேன் வில்லிப்புதுவை விட்டு சித்தர் தன் தேவரை வல்ல பரிசு வரிவிப்பரேல் அது காண்டுமே என்று கூறுகிறானாம். தந்தை சிறு வயதிலிருந்தே இந்த கண்ணனுக்கு மாலை சூட்டி அந்த அவர் மேல் அதிக பாசங்களெல்லாம் பாடி அவர் மிகவும் பக்தியுடையவர். ஆகவே கண்ணன் அவர் பெயரை தட்ட மாட்டான், கட்டாயம் வருவான். அப்போ வரும்போது நாம் கண்ணனை கண்டுவிடலாம் என்று ஆண்டாள் கூறுகிறாளாம். இவ்வாறு விஷ்ணு சித்தர் அவர் பெற்ற பெண் இந்த கோதை என்று சொல்கிறாள். பட்டர்பிரான் கோதை சொன்ன என்று ஆண்டாள் தந்தையின் பெயரையிட்டு தன்னை அழைக்கிறாள். விஷ்ணு சித்தர் சதா எந்நேரமும் பகவானையே விஷ்ணுவையே மனதில் சிந்தித்து கொண்டே இருப்பாராம். பகவானே தன் மனத்தில் நினைத்து கொண்டிருப்பாராம். அவரே தன் பாசுரத்தில் கூறுகிறார், பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழகிவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணான நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே என்று கூறுகிறார். உனக்கு இருப்பதற்கு எவ்வளவோ இடம் இருந்து கூட நீ அவற்றையெல்லாம் விட்டு என் மனத்தில் என் சித்தத்தில் வந்திருக்கிறாய். ஆகவேதான் அவர் அவ்வாறு கூறியதால் விட்டு சித்தன் விஷ்ணு சித்தன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த விஷ்ணு சித்தனுடைய மகள்தான் இந்த கோதை. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் அல்லவா? ஆகவே இவளும் தன் தந்தையொட்டியே கண்ணனுக்கும் மங்களாசாசனம் செய்கிறாள். திருப்பாவேல் அன்று உலகம் உழந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சித்தாய் திரள் போற்றி என்று இந்த மங்களாசாசனம் செய்கிறாள். சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே. இவ்வாறு இவர் தமிழ் மாலை எவ்வளவு பாட்டு பாடியிருக்கிறாள்? 30 பாடல்கள் பாடியிருக்கிறாள். இதை சங்கத்தமிழ் மாலை என்று அழைக்கப்படுகிறது. சங்கத்தமிழ் என்றால் சங்க காலத்தில் இருந்த தமிழ். இந்த திருப்பாவைகள் பாடியது சங்க காலத்திற்கு பிறகு. ஆகவே சங்கமுலர்த்து தமிழை வளர்த்தார்கள். அவ்வாறு சிறந்த இந்த தமிழில் ஈரமான தமிழில் நான் உனக்கு மாலை சூட்டியுள்ளேன் என்று ஆண்டாள் கூறுகிறாள். இன்னொரு பொருளையும் கொள்ளலாம். சங்கத்தமிழ் என்றால் கூட்டமாக இருந்து நாங்கள் இந்த தமிழ் மாலையை பாடுகிறோம். ஆகவே எப்பொழுதுமே ஆண்டாள் தனியாக பகவானை சென்று சேவிக்க விரும்பியதில்லை. நம்முடைய அடியார்கள் எல்லோருக்கும் இதே எண்ணம் வர வேண்டுமோ? என்னவென்றால் சங்கமாக பெரிய கூட்டமாக கூடி சென்று பகவானை நாம் சேவித்தால் பகவானும் மனம் மிகவும் மகிழ்வானான். ஆகவேதான் எப்பொழுதும் இவள் சங்கமாகவே இருக்கிறாள். 5 லட்சம் பெண்கள் சேர்ந்து பெரிய சங்கமாக சென்று அந்த கண்ணனை அவள் வேண்டுகிறாள். சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமை, ஒரு பாட்டு கூட தப்பாம நாம் இதை பாட வேண்டும்
ஏனென்றால் ஒரு பாட்டு குறைந்தால் கூட அதனுடைய அழகும் அதனுடைய பொருளும் ஒளிமங்கிவிடும். ஆகவே 30ம் தப்பாமே இங்கு இப்பரிசு உரைப்பார். இங்கே இப்பொழுது அன்று ஆண்டாள் பாடிய அந்த பாடலை இப்பொழுது நாம் இங்கு உரைத்தால் அன்று ஆண்டாள் என்ன பெற்றாளோ அதே பாக்கியமான பகவானின் கடாட்சத்தை நாம் பெறுவோம். பரிசு என்ன பகவான் எப்படிப்பட்டவன்? ஈரிரண்டு மால் வரை தோள் உடையவன், பிறகு செங்கண் திருமுகம் உடையவன், பிறகு செல்வத்தை உடையவன். அவனுடைய திருவுருளை நாம் பெறுவோம் என்று கூறுகிறார்கள். ஈரிரண்டு மால்வரை தோள், 4 தோள் என்று சொல்லியிருக்கலாம். அவ்வாறு இல்லாமல் ஈரிரண்டு என்று கூறுகிறார். ஈரிரண்டு என்றால் 2 ஸ்கொயர், 2 into 2 என்று சொல்கிறோம். ஆகவே பகவான் எப்படியாம் அவன் முதல் பாட்டில் ஆண்டாள் ஆரம்பிக்கும் போது அவனுக்கு 2 கைகள் இருந்தனவாம். அடுத்த பாடல் அவள் பாடும் பொழுது அந்த 2 கைகளும் அதன் ஒரு மடங்காக 2 மடங்காக ஆகி 4ஆக மாறினவாம். அதற்கு பிறகு 16ஆம், அதற்கு பிறகு 256ஆம், இவ்வாறு 30 பாடல்கள் முடியும் பொழுது அவனுக்கு எண்ணற்ற தோள்களும் எண்ணற்ற திருமுகங்களும் கைகளும் தோன்றினவாம். இவ்வாறு பகவான் வளர்ந்து கொண்டே இருப்பான். அவன் நம்முடைய பக்தர்கள் அவனை பற்றி பாட பாட அவன் மனமும் அவன் உடலும் வளர்ந்து கொண்டே அவனுடைய புகழ் அந்த ஒளி கூட அதிகமாகி கொண்டே இருக்குமாம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானை நாம் சேவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய புகழும் ஓங்கிக் கொண்டே இருக்குமா. ஆகவேதான் ஈரிரண்டு மால்வரை தோள் என்று சொல்கிறாள். ஆகவேதான் சகஸ்ர சீர்ஷ புருஷக சகசிராட்ச சகசிரபாத் என்று சொல்கிறார்கள். அவனுடைய தோள்கள் ஆயிரத்தாய், கண்கள் ஆயிரத்தாய், கைகள் ஆயிரத்தாய் என்று ஆழ்வார்களும் பாடுகிறார்கள். 1000 என்பது அது இன்ஃபினிட்டியை தான் குறிக்கிறது. ஆகவே எண்ணிக்கை இல்லாத தோள்களை உடையவன். ஈரிரண்டு மால், அவன் அந்த திருமால் அவனுடைய வரைத்தோள், அவனுடைய தோள்கள் மலை போன்று இருக்கின்றனவாம். அந்த மலை போன்ற அந்த தோள்கள் வளர்ந்து கொண்டே இருக்குமாம் இந்த நம்முடைய பாசங்களை சேவித்தால். பிறகு அவனுடைய கண்கள் எப்படி இருக்கின்றன? செங்கண், சிவப்பாய் இருக்கின்றன. எதனால் சிவந்திருக்கிறனாம்? அந்த கருணை என்பதால் அவனுடைய கண்கள் சிவந்து இருக்கின்றலாம். ஆகவே அந்த தாமரை பூ போன்ற சிவந்த கண்கள் அவனுடைய அருள் கட்டாட்சத்தை நம்மேல் புரிய வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகிறாள். செங்கண், மேலும் அவன் கண்கள் சிவந்ததற்கு வேறு ஒரு காரணமும் உண்டுவான். அவனுடைய அருகில் எப்பொழுதும் பிராட்டி இருக்கிறாள். ஆகவே அவள் சிவப்பு நிறத்தவள். அவளை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பதால் அவனுடைய கண்களும் அதே அவளுடைய நிறத்தை பெற்று சிவப்பாகி விட்டனவாம். ஆகவே கருணையால் சிவந்த கண்கள் என்றும் சொல்லலாம், தாயார் அருகில் இருப்பதால் சிவந்த கண்கள் என்றும் சொல்லலாம். செங்கண் திருமுகம், அந்த திருமுகத்திற்கு அழகே அந்த கண்கள் தான். பகவானுடைய கண்களை எல்லோரும் அழகாக புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். என் வேதங்கள் கூட பகவானுடைய கண்ணை பற்றி கூறியிருக்கிறது. தாமரை கண்ணன் என்று அது ராமானுஜர் கூட அதில் ஒரு விரிவுரை கூறும்பொழுது தான் தன்னோட ஆச்சாரியரோடு அவர் மனவேற்பாடு கொண்டார். ஆகவே அவனுடைய கண்கள் சிவந்த கண்கள், சிவந்த பெரியவாகிய கண்கள் என்னை பேதமை செய்ததுவே என்று பார்ப்போரின் உள்ளத்தை எல்லாம் மயக்கும் கண்களாம். அந்த அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். அந்த கண்களை ரங்கநாதனின் அரங்கனின் கண்களை பார்த்த பிறகு நம்மால் தரையில் நிற்கவே முடியாதாம். ஆகவே நமக்கு தலை மயக்கம் வருமோம், தலை சுற்றுமாம், நாம் நிலையே மறந்து விடுவோமாம். ஆகவேதான் அப்பொழுது நாம் தடுமாறி கீழே விழாதிருக்க அங்கு பகவான் சந்நிதியில் திருமண தூண்கள் என்ற தூண்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த பகவானுடைய கண்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. அந்த திருக்கண்கள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமால், அவனே செல்வன்தான், அவன் முகமே திருமுகம்தான். அவன் எப்படி செல்வனானான்? அந்த ஸ்ரீதேவியை மணந்து கொண்டான். ஆகவே இப்பொழுது மிகவும் செல்வந்தனாக ஆகிவிட்டான். செல்வ திருமால், திருவை மணந்து கொண்டதால் அவன் திருமாலாக மாறிவிட்டான். அவன் என்ன செய்வான்? எப்பொழுதும் திருவருள்
தருவான். ஆகவே அந்த திருவுருளை பெற்று எல்லோரும் இன்புறுவார்கள் என்று ஆண்டாள் கூறுகிறாள். எவ்வாறு இந்த ஆயர்கள் குல பெண்கள் எல்லாம் அன்று நோன்பு நிறுத்தார்கள். அதை ஆண்டாள் பாடினாள். இன்று நாம் அந்த பாட்டை திருப்பி பாடுகிறோம், கேட்கிறோம். ஆகவே நம்ம அந்த 3 வகைப்பட்ட மக்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் என்று, இந்த திருமாலுடைய திருவுருள் கிடைக்கும் என்று இந்த பாட்டு கூறுகிறது. இந்த பகவானை நம்ம 3 வகையாக தொழ வேண்டும். நம்ம தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தில் சிந்திக்க வேண்டும். மானசீக, காய்க, வாச்சிக என்று 3ஆலும் செய்ய வேண்டுமாம். அவனை இவ்வாறு முக்கரணங்களால் அவனை தோத்திரம் செய்து வணங்கினால் அவன் தன்னையே நமக்கு தந்து விடுவானாம். உன்னையே தான் நாங்கள் வேண்டி உண்டோம் கண்ணா என்று உந்தன்னை பிறவி பிறந்தனே என்று கூறுகிறாள். உந்தன்னை நீ எங்களுக்கு தருவாய் என்று. ஆகவே கண்ணன் கட்டாயம் நமக்கெல்லாம் அவனுடைய அந்த திருவுருளை தருவான் என்பது திண்ணம் என்று ஆண்டாள் இந்த பாட்டில் பலஸ்ருதியாக கூறுகிறாள். நோன்பு நோற்றாய்விட்டது. ஆகவே இப்பொழுது பெரியாழ்வார் அந்த நோன்பு எதற்காக இவர்கள் ஆரம்பித்தார்கள்? மழை இதற்காக தான் ஆரம்பித்தார்கள். மழையும் பெய்தது. இவர்களை கண்ணனை காண வேண்டும் என்ற கோபியர்கள் சென்றார்கள். அவர்களும் கண்ணனை கண்டு அந்த பறையை பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது பெரியாழ்வார் தன் திருமகளை அந்த பகவானுக்கு திருமணம் செய்து கொள்ள நிச்சயித்தார். ஆகவே தன்னுடைய பெண்ணிடம் கோதையிடம், கோதை, உனக்கு இந்த 106 திவ்ய தேசங்களில் பெருமாள்கள் இருக்கிறார். அவர்களில் நீ எந்த பெருமாளை மனம் செய்து கொள்ள விரும்புகிறாய் என்று அவளை ஒவ்வொரு பெருமாளை பற்றியும் கூறிக்கொண்டே வருகிறாராம். முதலில் பத்ரி நாராயணன் மணக்கிறாயா என்று கூறினாலாம். ஐயோ, பத்ரி நாராயணன் மலையில் இருக்கிறான். அங்கு 6 மாதம் பனியாக இருக்கும். 6 மாதம் போகவே முடியாது. ஆகவே பத்ரி நாராயணன் வேண்டாம் என்று கூறினாலாம். பிறகு நைமிசாரண்யம், அந்த காடு, அங்கு அந்த பெருமாளை மணந்து கொள்கிறார் என்று கேட்டபொழுது, நைமிசாரண்யத்தில் பகவான் காடு உருவாக தான் இருக்கிறான் என்றாலாம் கோதை. பிறகு அகோபில பெருமாள் பற்றி கூறும் பொழுது, அகோபிலத்துக்கு போய் வருவதே மிகவும் கஷ்டம். அது முரடான பாதையாக இருக்கிறது என்றாலாம் ஆண்டாள். பிறகு திருவேங்கடமுடியான், அவன் சந்நிதிக்கு செல்லலாமா என்று கேட்டால், திருவேங்கடமுடியான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் செய்து கடனில் இருக்கிறான். அவனுக்கு வேறு ஒரு திருமணமா என்று கேட்டாலாம். சரி, திருவல்லிக்கேணியில் பகவான் பார்த்தசாரதி மீசையுடன் அழகாக இருக்கிறான், கம்பீரமாக என்று சொன்னாராம். அவர் மீசை வைத்திருக்கிறார், அதனால் அவரை எப்படி மணந்து கொள்வது என்றாலாம் ஆண்டாள். பிறகு நித்திய கல்யாண பெருமாளை செய்து கொள்கிறாயா என்று அந்த திருவுடைந்த பெருமாளை கேட்டாராம் ஆழ்வார். அதற்கு ஆண்டாள் சொன்னாலாம், அவருக்கு ஏற்கனவே 365 மனைவிகள் இருக்கிறார்கள். இப்பொழுது 366வதாக என்னை மணந்து கொள்வார். அது எனக்கு அவ்வளவாக விருப்பமில்லை என்றாலாம். பிறகு கும்பகோணத்தில் உள்ள 6வது ஆழ்வாரை மணந்து கொள்கிறாயா என்று கேட்டால், அவர் தன் பெயரை பிரான் விதைவி நீக்கிவிட்டு ஆழ்வார் என்று வைத்துள்ளாரே, ஆகவே அவர் எப்படி மணந்து கொள்வது என்றாராம். பிறகு நாச்சியார் கோயிலுள்ள பெருமாளை செய்து கொள்கிறார் என்றால், ஏற்கனவே நாச்சியார் கோயில் அவர் அந்த வஞ்சுளவல்லிக்கு அடிமையாக இருக்கிறாள். என்னையும் திருமணம் செய்து கொண்டு அவர் என்ன அடிமையாக்க வேண்டுமா என்று கேட்டாராம். பிறகு உப்பிலியப்பன் என்று கேட்டாராம் ஆழ்வார். அவர் உப்பை விட்டுவிட்டார், என்னை திருமணம் செய்து கொண்டு வேற எதை விடுவார்? ஆகவே அவர் எனக்கு ஏற்றவர் இல்லை என்று. திருமாலிருஞ் சொல்லி பெருமாள் கள்ளழகர் என்று கேட்ட பொழுது, அவர் சாப்பாட்டு பிரியர். 100 தடாவில் அக்கார சிலம் எண்ணியும் அவர் சாப்பிடுவார். ஆகவே அவர் பெரிய சாப்பாட்டுராமனாக இருப்பாரே என்றாராம். பிறகு கடைசியில் அவர் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் என்று கூறி வரும்பொழுது வெட்கத்தால் தலை குனிந்து ஒரு பதிலும் சொல்லவில்லையாம். ஆகவே அவருடைய உள்ள கிடங்கை பெரியாழ்வார் அறிந்து கொண்டார். ஆகவே அந்த ரங்கநாதரையே ஆண்டாளுக்கு வரனாக படித்து ரங்கநாதருக்கு ஆண்டாளை மணமுடிக்க அவர் உறுதி செய்தார். ஸ்ரீரங்கத்திலிருந்து ரங்கநாதரும் அவருக்கு ஓலை அனுப்பினான். ஆண்டாள் திருமண கோலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு செல்லும் பொழுது அங்கு அந்த
திருமணம் நம்முடைய திருமணங்கள் எல்லாம் எவ்வாறு நடைபெறுமோ அதே மாதிரி அந்த வரிசை குறையாமல் ஒரு சடங்குகளும் குறையாமல் ஆண்டாள் அந்த ரங்கநாதரை திருமணம் செய்து கொள்கிறாராம். ஏனென்றால் அந்த அந்த தன் பாட்டை நாச்சியார் திருமொழி என்ற அந்த பாட்டில் அவள் எவ்வாறு திருமணம் செய்து கொண்டாள் என்பதை வாரணமாயிரம் சூழவல வந்து என்ற பதிகத்தில் அவர் கூறுகிறார். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டையின் தோழி என்று நான் கூறுகிறாள். அவற்றும் எல்லாரும் பாலை கமுகு பரசுடை பந்தல் எல்லாம் அமைத்தார்களாம். அப்புறம் கோவிந்தன் என்ற ஒரு காளை அங்கு வந்தானாம். அவனோட கூட மாப்பிள்ளை வீட்டார் யார் யாரெல்லாம் வந்தாராம், இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்தாராம். அப்புறம் அந்தரி அங்கே மணமாலை சூட்டுவதற்காக வந்தாளாம். பிறகு பார்ப்பன சிற்றரெல்லாம் தீர்த்தம் கொண்டு அவளுக்கு மங்கள காப்பு நான் கட்டினார்கள். பிறகு மங்கையர்கள் எல்லாம் விளக்குகள் ஏந்தி அங்கெங்கும் அந்த அந்த மன்னன் கண்ணன் அதிரப்புகுத உள்ளே வந்தானாம். அப்பொழுது அந்த பந்தலுக்குள் வந்தவுடன் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத அந்த முத்துடை நிறைத்த இந்த பந்தற்கீழே அந்த மதுசூதனன் என்னை கைத்தலம் பற்றினான் என்கிறாள் அவர். பிறகு தீவலம் நடக்கிறது. அதற்கு பிறகு அம்மி மிதிக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த அச்சுதன் கை மேல் என் கை வைத்து புரிமுகம் தட்டுகிறார்கள். அப்புறம் பின்பு இருவருக்கும் திருமணம் முடிந்தவுடன் இருவரும் மங்கள வீதி வலம் செய்து அங்கு அவனோடு உடன் சென்று ஆணை மேல் மஞ்சனம் மாட்ட அவன் திருமணமானது சிறப்பாக நடைபெற்றது. ஆகவே இவ்வாறு கோதைக்கும் ரங்கனுக்கும் திருமணம் முடிந்தவுடன் கோதையானவள் அரங்கனுடன் கலந்து விட்டாளாம். அப்பொழுது பெரியாழ்வார் கூறினாராம், ஒரு மகளை பெற்றேன், அதையும் அந்த ரங்கன் கவர்ந்து சென்றானே என்று அவர் மனம் வருந்தினார். ஆகவே இந்த ஆண்டாளான அந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவோட ரங்கநாதனுடன் ஐக்கியமாயிற்று. அவள் பெற்ற அந்த திருமண அந்த நிகழ்ச்சி அவளுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டாள் இந்த 30 பாசுரங்களை பாடியிருக்கிறாள். ஆகவே இதில் இந்த ஜீவாத்மாவின் நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன? பரமாத்மாவை சென்று அடைவது. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டாள் இந்த பாட்டில் அழகாக காட்டியிருக்கிறாள். ஆண்டாள் அவதாரம் எடுத்தது எதற்காக? வராகர் பூமாதேவியை மணந்து கொள்ளும் பொழுது பூமாதேவி தன் மக்கள், இந்த பூமியில் உள்ள மக்கள் தன்னை போலவே பகவானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்பதற்காகவே ஆண்டாளாக அங்கே பிறந்து நம்மை போலே சாதாரண மனிதராக இருந்து விரதம் இருந்து பிறகு அவள் சரணாகதி செய்து பகவானை அடைந்தாள். இதை விளக்குவதுதான் இந்த பாட்டு. இந்த பாட்டில் இல்லாதது எதிலுமே இல்லையாம். வேதம் அனைத்துக்கும் வித்தாக்கும் என்று நாம் இந்த பாட்டை கூறலாம். என்றால் இதில் கூறப்படாத எந்த விஷயமும் வேறு எந்த வேதங்களிலும் நாம் பார்க்க முடியாது. எல்லா விஷயங்கள், வேதங்கள், உபனிஷத்துக்கள், மற்ற எல்லா ஸ்ருதிகள் எல்லாவற்றிலும் கூறப்படும் விஷயங்களை நாம் இதில் பார்க்கலாம். ஆகவே இந்த திருப்பாவியானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த 30 நாளும் நாம் திருப்பாவின் மூலமாக பல சத்து விஷயங்களை தெளிவாக சுலபமாக நாம் அறிந்து கொண்டோம். இந்த சிறு ஆட்சிகள் பாடுவதாக இந்த பாடல்களை நமக்கு ஆண்டாள் பாடி அதன் மூலமாக பெரிய பெரிய தத்துவங்களை நமக்கு எடுத்து கூறியுள்ளாள். அவை என்னவென்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலில் இதன் மூலம் நமக்கு அர்த்த பஞ்சக ஞானம் என்ற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 5 முக்கியமான ஞானங்கள், அறிவை பற்றி பார்த்தோம். அவை என்ன என்றால், நம்ம 5ஐ பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய சொரூபம், அந்த பரமாத்மாவின் சொரூபம், ஜீவாத்மாவின் சொரூபம் என்ன, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை சேர்வதற்கு என்ன உபாயம் செய்ய வேண்டும், அந்த உபாயம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும், பிறகு அவை அந்த பொருள் அந்த பகவானை அடைவதற்கு
நம்மை தடுப்பவை எவை? அந்த தடுப்பவை தான் நாம் செய்த கர்மாக்கள் என்ற இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை நாம் இதன் மூலமாக அறிந்து கொண்டோம். பிறகு இரண்டாவது 5 நிலைகளை பார்த்தோம். பகவான் எழுந்தருளி இருக்கும் 5 நிலைகள் பர, வியூக, விபவ, அச்சை, அந்தர்யாமி என்ற 5 நிலைகளை முதல் 5 பாடல்களை நாம் பார்த்தோம். மூன்றாவது 4 புருஷார்த்தங்களை அறிந்து கொண்டோம். தர்மார்த்த, காம, மோட்சம் என்பவை அறம்பொருள், இன்பம், வீடு என்பதை அவள் பாடல்களில் மூலம் நாம் அறிந்து கொண்டோம். பிறகு நாம் 9 சம்பந்தம், நமக்கும் பகவானுக்கும் உள்ள நவவித சம்பந்தத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். நமக்கு அவன் எவ்வாறு தந்தையாகவும் கணவனாகவும் எவ்வாறு பல உறவினராக எஜமானாகவும் இருக்கிறான் என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். பிறகு பகவான் எடுத்த அவதாரங்கள் 10 அவதாரங்களின் மகிமைகளை பார்த்தோம். அதில் முக்கியமாக ஓங்கி விளந்த அந்த திருவிக்கிரம அவதாரத்தை நாம் சில இடங்களில் பார்த்து மகிழ்ந்தோம். அடுத்தது இரகசியத்திரயம் என்று ஒன்று இருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 3 இரகசியங்கள். அவை என்னவென்றால் பகவானுடைய சொரூபம், ஜீவாத்மா நம்முடைய சொரூபம், அப்புறம் பிரகிருதி என்ற அந்த சொரூபம், நமக்கும் அவனுக்கும் உள்ள உறவு, அதை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம். அப்புறம் பகவானின் சொரூபம், குணம், விபூதிகளை பற்றி அறிந்து கொண்டோம். அவனுடைய விக்கிரகம் எப்படிப்பட்டது, பரத்தில் அவன் எப்படி இருக்கிறான், அந்த சத்துவமயமான பொருளால் ஆனவன். இந்த திருக்கோயில்களில் அவன் விக்கிரகங்களாக இருந்தால் கூட அதே சாநித்தியத்துடன் இங்கு இருக்கிறான் என்பதை பற்றி நாம் அவனுடைய குணங்கள், அந்த குணகணங்களையும் அவனுடைய சொத்துக்கள், விபூதி, அந்த நித்திய விபூதி, லீலா விபூதி என்ற அந்த 2 விபூதிகளை பற்றியும் நாம் நன்றாக அறிந்து கொண்டோம். பிறகு அந்த 3 யோகங்கள், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்ற 3 யோகங்களை பற்றி அறிந்து அவற்றில் எல்லாவற்றையும் விட அந்த சரணாகதியை தான் நமக்கு மிகவும் சுலபமானது என்பதை பற்றி நாம் இதன் மூலம் அறிந்து கொண்டோம். பிறகு ஏனென்றால் ஆய்ச்சியர்கள் எந்த யோகமும் செய்யாமல் அறிவொன்றுமில்லாத அந்த ஆய்ச்சியர்கள் கூட சரணாகதி என்பதை செய்து பகவானை எவ்வாறு அடைந்தார்கள் என்று ஆண்டாள் நமக்கு தெளிவாக காட்டுகிறாள். பிறகு இதில் ஆச்சாரியருடைய சம்பந்தம், நமக்கு ஆச்சாரியர்கள் தான் மிகவும் தேவையானவர்கள். ஆச்சாரியன் மூலமாக தான் பகவானை அடைய முடியும் என்பதை நாம் இந்த பாவை பாட்டுகளின் மூலம் அறிந்து கொண்டோம். பிறகு நாம் 3 விதமான கைங்கரியங்களை செய்ய வேண்டும். என்ன? மானசீக, வாசிக, காய்க கைங்கர்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 3 மந்திரங்கள், திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம் என்பதை பற்றியும் சில பாடல்களை நாம் இவைகளை பற்றி அறிந்து கொண்டோம். இவற்றுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் இயற்கையை ஒட்டிய காட்சிகளை நாம் அனுபவித்தோம். உடுகையல் உகள என்றபதும், மாரிமலை மிழிஞ்சில் என்ற பாட்டிலும், ஆழிமழை கண்ணா அதில் இப்போ அழைக்கண்ணா ஒன்றினை கை கருவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரே என்ற அந்த இயற்கையில் நடக்கும் அந்த விஷயங்களை எல்லாம் ஆண்டாள் எவ்வாறு ரசித்து அனுபவித்து பாடினாள் என்று அந்த சங்கத்தமிழின் அழகை இந்த பாடல்களை நாம் அறிந்து கொண்டோம். இந்த பாட்டிற்கு ஈடான தமிழ் பாட்டு ஒன்றும் இல்லை என்று நாம் கூறலாம். இவ்வாறு இந்த திருப்பாவை இதை தவிர வேறு பல சிறப்புகளையும் உடையது. இத்தகைய திருப்பாவையை நாம் இவ்வளவு நாள் அனுபவித்து இன்று நாம் அந்த ஆண்டாளின் திருக்கல்யாணத்தையும் அனுபவித்து அந்த ரங்கமன்னார் ஆண்டாளின் திருவடிகளையே சரணப்பட்டு அவர்கள் நம் வாழ்விலும் திரு அருளை பொழிவார்கள் என்று அவர்களை சரணாகதி செய்து நாம் இன்று நம்மை அவர்களுக்கு அர்ப்பணித்து அவர்களுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யும், கைங்கரியம் செய்யும் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்களை திருவுகளை பற்றி நம் ஆச்சாரியாரின் அனுகிரகத்தோடு அவர்களை வேண்டிக் கொள்கிறோம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவாடிப்பூரத்து ஜெகதிழித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்டில்லை வாழியே, பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே, 143 இறைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணே உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.